தேசம், மொழி இவற்றில் எல்லாவற்றிலுமே நாம் மாறுபட்டு இருக்கிறோம் இந்திய நாட்டிலே. ஆனால் எங்கோ இருந்த அரேபியாவிலே பிறந்த இந்த இஸ்லாம் மார்க்கமானது நம்முடைய இந்திய மண்ணுக்கு சரிப்பட்டு வருமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு விடையளிக்குமாறு டாக்டர் அவர்களை உங்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி, அரேபியாவிலே பிறந்த மதம் இந்தியாவிற்கு பொருந்தி வருமான்னு கேட்குறார் இல்லையா? நியாயமான கேள்வி தானே. எங்கோ பிறந்த மதம் இந்த மண்ணுக்கு எப்படியா பொருந்தி வரும்? அந்த கலாச்சாரம் வேறு, இந்த கலாச்சாரம் வேறு, அந்த மொழி வேறு, இந்த மொழி வேறு, அந்த பண்பாடு வேறு, இந்த பண்பாடு வேறு, அங்கே பிறந்தது இங்கே எப்படி பொருந்தி வரும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். முதலாவதாக, ஒரு மதம் அல்லது ஒரு கொள்கை எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும், அவ்வளோதான். எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி பிரச்சனை இல்லை. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவனுடைய வாக்கு கிணங்க செய்தி யார் வேணாலும் சொல்லிட்டு போகிறான். நமக்கு பிடிக்காத ஆளே சொல்லிட்டு போகிறான், நம்ம எதிரியே சொல்லிட்டு போகிறான். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. சொல்லுகிற சங்கதி நல்ல சங்கதி தானா, மனிதனுக்கு கேடு விளைவிப்பதா நன்மை விளைவிப்பதா, இது சத்தியமா அசத்தியமா, இதைத்தான் அளவுகோலாக வைத்துக்கொண்டு நாம் அதனை பார்க்க வேண்டுமே தவிர வேறு எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. சொல்வதை கவனி சொல்பவரை கவனியாதே என்று சொல்வார்கள். ஆக சொல்ற செய்தி என்ன என்று பார்க்க வேண்டியதான். அடுத்து இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். ஒரு ஊரிலே பிறந்த அறிவு இன்னொரு ஊருக்கு போகவே கூடாதா? அறிவு பரிமாற்றமே இருக்கக்கூடாதா? அறிவு பரிவர்த்தனையே இருக்கக்கூடாதா? இந்த மண்ணிலே பிறந்த தத்துவங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோவிலே சென்று இந்து மதத்தினுடைய பெருமைகளை பேசினார். இன்றைக்கும் இந்து மத பெரியார்கள் அமெரிக்க மண்ணுக்கு சென்று இந்து மதத்தினுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே இந்து மதம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே, தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலே இந்து மதம் தான் ஒரு காலத்திலே கோலச்சி கொண்டிருந்தது. இந்த நாட்டிலே பிறந்த புத்த மதம் இன்று உலகம் பூராவும் பரவி கிடக்கிறது. வெளிநாட்டிலே பிறந்த கார்ல் மார்க்ஸுடைய தத்துவத்தை இந்த நாட்டிலே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ரூசோ, டால்ஸ்டாய், சாக்ரட்டிஸ், இப்படி எத்தனையோ அறிஞர்கள், வெளிநாட்டிலே பிறந்த அறிஞருடைய கருத்துக்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இங்குள்ள கருத்து அங்கு போகும், அங்கு உள்ள கருத்து இங்கே வரும். மனிதன் எங்கிருந்து நல்ல செய்தி கிடைத்தாலும் அதை வைத்து அவன் பலன் பெற வேண்டுமே தவிர இது எங்கிருந்து வந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒன்று. அடுத்தபடியாக, இஸ்லாம் இந்த மண்ணுக்கு பொருந்தி வருமா என்ற கேள்வி. முதலாவதாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை ஆரம்பித்தவர் முகம்மது நபிகள் அல்ல. இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டர் முகம்மது நபிகள் அல்ல. இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டர் காட், இறைவன் தான். இறைவன் தான் இந்த மார்க்கத்தை அருளினான். முதல் மனிதர் ஆதமிலிருந்து ஆரம்பமாகிறது இந்த மார்க்கம், இந்த சமயம் முதல் மனிதரிலிருந்து ஆரம்பமாகிறது. பல்வேறு இறைத்தூதர் வந்தார்கள். அந்த வரிசையிலே இறுதியாக வந்தவர் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இது அரேபியாவில் பிறந்தது. இது அரபுக்களுடைய மார்க்கம் அல்ல. இந்த மதம் ஒருபோதும் அரபு மொழிதான் சிறந்த மொழி என்று சொன்னதும் இல்லை, அரபு இனம்தான் சிறந்த இனம் என்று சொன்னதும் இல்லை, அரபு கலாச்சாரம் தான் சிறந்த கலாச்சாரம் என்று சொன்னதும் இல்லை, அரபு பூமி தான் புண்ணிய பூமி என்றும் ஒருபோதும் இது சொல்லியதில்லை. ஏதாவது ஒரு ஊரில் பிறக்கணும் இல்லை, அரேபியாவில் பிறந்திருக்கிறார், அவ்வளோதான். அவர் ஏதாவது ஒரு மொழி பேசணும் இல்லை, அரபி மொழி பேசியிருக்கிறார், அவ்வளோதான். அதற்கு முன்னாலே வந்த இறைத்தூதர்கள் பல்வேறு மொழிகளை பேசியிருக்கிறார்கள். மோசஸ் ஹீப்ரு மொழியிலே பேசினார், ஜீசஸ் அராமிக் மொழியிலே பேசினார், தாவூத் யூனானி மொழியிலே பேசினார். ஆக பல்வேறு மொழிகளை பேசுபவர்களாகத்தான் இறைத்தூதர் இருந்திருக்கிறார் தவிர எல்லா இறைத்தூதர்களும் அரபி மொழி பேசுபவர்களாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஆக ஏதோ ஒரு ஊரில் பிறக்கணும், அரேபியாவில் பிறந்தார், அவ்வளோதான். ஆக அரபு நாட்டை போற்ற வந்த மார்க்கமும் அல்ல, அரபுக்களுக்கு உரிமை கொடுக்க வந்த மார்க்கமும் அல்ல, அரபுக்களுடைய விடுதலைக்காக போராட வந்த மார்க்கமும் அல்ல. இது எங்காவது அந்த கருத்து இருக்கா பாருங்க. குரான்ல எங்கேயாவது நபிகள் நாயகம் அவர்களோ யாராவது நான் அரபுக்களுடைய விடுதலைக்காக வந்தேன், அரபு மண்ணை காப்பாற்றுவதற்காக வந்தேன், அரபு இனத்தை மேலோங்க செய்வதற்காக வந்தேன், எங்கேயாவது இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். காஃபத்தன் லின்னாசி பஷ்ஷிரம் வ நதீரா, மனித குலம் முழுமைக்கும் நற்செய்தி வழங்குபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் தான் நான் வந்தேன் என்றுதான் சொல்லுகிறார். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்திற்கு நான் அருட்கொடையாக வந்தேன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்க தவிர இஸ்லாம் என்பது ஒரு குறிப்பிட்ட தேசம், எல்லை, மொழி, இந்த வட்டாரங்களுக்குள் முடக்கிவிட முடியாத ஒன்று. ஆகவே இது எல்லாருக்கும் சொந்தம், அந்த வகையில் பொருந்தும். இன்னொன்று, இது அரேபியாவிலே பிறந்திருந்தால் ஒருவேளை அது அரபு கலாச்சாரத்தை ஒட்டி, அரபு நாட்டுக்காரர் இதை ஆரம்பித்திருந்தால் அந்த கலாச்சாரத்தை ஒட்டி இதை ஆரம்பித்திருக்க முடியும். இது இறைவன் ஆரம்பித்தது. ஆகவே இறைவன் ஆரம்பித்த இந்த மார்க்கம் இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் பொருந்தி வரும்.
ஏனென்றால் இறைவன் மனிதர்களுடைய இயற்கையை அறிந்தவன், மனிதர்களுடைய இயற்கையை அறிந்து அதற்கேற்ப கொள்கைகளை வகுப்பவன். அவன் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாதவன், சூழ்நிலைகளுடைய தாக்கத்தால் சட்டங்களை ஏற்றுவன் அல்லன். அவன் மனிதனால் எதை தாங்கிக் கொள்ள முடியும், மனிதனால் எதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்து சட்டங்களை ஏற்றுவான். ஆகவே இறைவன் ஏற்றுகின்ற சட்டங்கள் அண்டார்டிகாவிலே இருப்பவனுக்கும் பொருந்தும், சந்திர மண்டலத்திலே யாராவது மனிதன் இருந்தால் அவனுக்கும் அது பொருந்துவதாகத்தான் அது அமைந்திருக்கும். இது வரலாறு தருகின்ற உண்மை. இன்றைக்கு முஸ்லிம்கள் 100 கோடி பேருக்கு மேல் இருக்கிறார்கள் உலக அளவிலே. இதிலே 20 விழுக்காட்டினர் தான் அரபுக்கள். இந்த 100 கோடி முஸ்லிம்களிலே 20 விழுக்காட்டினர் தான் அரபுக்கள். எஞ்சியுள்ள 80 விழுக்காட்டினர்கள் அரபு அல்லாதவர்கள். ஆக இந்த மார்க்கம் அரபு நாட்டு எல்லைகளை தாண்டி அரபு மக்களை விட அதிகமான அரபு அல்லாத மக்களை இது ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் அதிகமாக முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாடு எது? இந்தோனேஷியா. அது அரேபிய நாடா? இல்லை. அதற்கு அடுத்தபடியாக வாழ்கின்ற நாடு எது? இந்தியா. இது அரபு நாடா? இல்லை. ஆக இந்த மண், இந்த மார்க்கம் எந்த மண்ணுக்கும் பொருந்தி வரும், எந்த மண்ணுக்கும் ஏற்ற மார்க்கம் இது. ஆகவேதான் உலக அளவிலே இது ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆக அரேபியாவிலே பிறந்திருந்தாலும் இது இறைவனுடைய மார்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இது எந்த மண்ணுக்கும் எந்த மனிதனுக்கும் பொருந்தி வரக்கூடிய முறையிலே தான் இது அமைக்கப்பட்டிருக்கு என்பதனை ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.